டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழகம் வருகை. கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் திருவாதிரை விழாவில் பங்கேற்பு. பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம். 7.23 கோடி வாக்காளர்களின் படிவங்கள் பெறப்பட்டு டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் நிறைவு. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் பாஜகவுக்கு ஆதரவாக நடத்தப்படுவதாக மு.க. ஸ்டாலின் கண்டனம். நெருப்போடு விளையாடாதீர்கள் என எச்சரிக்கை. தமிழகத்தில் வேறு எந்த கட்சி தலைமையிலும் ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டோம். மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திட்டவட்டம். அன்புமணியின் உரிமை மீட்பு பயணத்திற்கு தடை விதிக்கப்பட்டதாக வெளியான தகவல். டிஜிபி அலுவலகம் மறுப்பு. இனி விரிவான செய்திகள். அன்புமணியின் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்திற்கு தடை விதிக்கப்பட்டதாக வெளியான தகவலை வழக்கறிஞர் பாலு மறுத்திருக்கிறார். அன்புமணியின் பயணத்தின் போது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்பதால் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என ராமதாஸ் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் டிஜிபி தடை விதித்திருப்பதாக தகவல் வெளியானது. ஆனால் இந்த தகவலை அன்புமணியின் ஆதரவாளர் வழக்கறிஞர் பாலு மறுத்திருக்கிறார். டிஜிபியின் அறிக்கை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் விளக்கமளித்திருக்கிறார். திருவள்ளூர் அருகே சிறுமியை வன்கொடுமை செய்த நபர் முதலில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவன் என கூறப்பட்ட நிலையில் அவன் அசாமைச் சேர்ந்தவன் என தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. கைது செய்யப்பட்ட அந்த நபரின் புகைப்படமும் வெளியிடப்பட்டுள்ளது. மதுப்பழக்கம் உள்ளிட்டவற்றுக்கு அவன் அடிமையாகி இருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆந்திராவில் உள்ள ஒரு தாபாவில் பணியாற்றியதாக கூறப்படும் நிலையில் அங்கும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கைது செய்யப்பட்ட நபருக்கு ஹிந்தி மட்டுமே தெரியும் என்பதால் ஹிந்தி தெரிந்த அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. தமிழக அரசியல் கட்சிகளுக்கிடையே ஆட்சியில் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கம் அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் இதுகுறித்து பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் ஆட்சி அமைந்தால் மட்டுமே தங்கள் ஆட்சி நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். வேறு எந்த கட்சி தலைமையிலான ஆட்சியிலும் பங்கு கேட்க மாட்டோம் என்றும் அவர் உறுதியாக தெரிவித்திருக்கிறார். யூபிஐ சேவைக்கு விரைவில் கட்டணம் வசூலிக்கப்படும் என ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்திருக்கிறார். ஜிபே, போன்பே சேவைகளுக்கு இதுவரை கட்டணம் வசூலிக்கப்படவில்லை. இதனால் வங்கிகளுக்கும் பிற அமைப்புகளுக்கும் செலவு அதிகமாகிறது. அந்த செலவை இதுவரை அரசே ஏற்பதால் இனி கட்டணம் வசூலிக்கப்படும் என்று சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழகம் வருகிறார். 2 நாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் தனி விமானம் மூலம் இரவு 7:50 மணிக்கு தூத்துக்குடிக்கு வருகிறார். அங்கு விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை திறந்து வைக்கிறார். நாளை கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்று ராஜேந்திர சோழன் நினைவு நாள் நாணயத்தையும் மோடி வெளியிடுகிறார். பிரதமர் மோடி என்பவர் ஊடகங்களால் ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் என ராகுல் காந்தி சாடியுள்ளார். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி சிறுபான்மையினர்தான் நாட்டின் 90% மக்கள் தொகையில் உள்ளனர் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு எந்த பிரதிநிதித்துவமும் வழங்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ள ராகுல், பட்ஜெட்டின் போது கிண்டப்படும் அல்வா உண்மையிலேயே அந்த 90% மக்களின் உற்பத்தி சக்தியால் விளைந்தது என்று கூறியிருக்கிறார். பீகாரில் நடத்தப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் பாஜகவிற்கு ஆதரவாக மேற்கொள்ளப்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். எங்களை தோற்கடிக்க முடியவில்லை என்று நீங்கள் இந்த முயற்சியை மேற்கொள்கிறீர்கள் என்றும் நெருப்போடு விளையாட வேண்டாம் என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார். இந்த நடவடிக்கையை தமிழ்நாடு அதன் முழு பலத்தோடு எதிர்க்கும் என்றும் மக்கள் ஜனநாயகத்தை திருடக்கூடாது என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். கூலி படத்திற்கான அமெரிக்க புக்கிங் தொடங்கியுள்ளது. இந்த படத்தை வெளிநாடுகளில் ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் வெளியிடுகிறது. வெளிநாட்டு உரிமம் 81 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. விரைவில் இந்தியாவிலும் புக்கிங் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ப்ரீ புக்கிங்கில் இப்படம் எவ்வளவு வசூல் செய்யும் என்பதை அறிந்து கொள்ள ரசிகர்கள் ஆவலாக உள்ளனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பிற்பகல் 1 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டி கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.